கன்னி ராசிக்காரங்களில் 2 விதமான ஒரு பலன் சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க, குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எங்களுக்கு எப்படி இருக்கும்? சின்ன பிள்ளைங்கங்கிறதுனால எதையும் பார்த்துட்டு ரொம்ப மனசுக்குள்ளே எடுத்துக்காதீங்க. இது வெறும் கோச்சாரம் தான். தசாபுத்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடும். யூஜிக்கு எழுதக்கூடிய எக்ஸாம்ஸில் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பட் நீங்கள் மாஸ்டர்ஸ்க்காக ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு நல்ல காலேஜில் சீட்டு வேணும் அப்படின்னா, அதில் சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ஒரு 90% மேலே நிறைய கன்னிராசி குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நீங்கள் எடுத்திருக்கும் போது பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டார் மூலமா ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது இருக்கும். டீச்சிங் லைனில் டெட்டு சிடெட் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, கவர்மெண்ட்குள்ளே போகணுன்னு ஆசை, இல்லை ஒரு ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஒரு நல்ல லாபங்கிறது கிடைக்கும். அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு யோகம் இருக்குது. சீனியாரிட்டி படியெல்லாம் வெயிட் பண்ணாமல் இப்போலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு எல்லோரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எதுக்கும் வெயிட் பண்ணால் எக்ஸாம்ஸ்குள்ளே போங்க. இன்டர்னலாக இல்லை எக்ஸ்டர்னலாக யாராவது ஒருத்தங்க வந்து ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, காசை கொடுங்க, அங்கே வேலை கிடைக்கும் இங்கே வேலை கிடைக்கும்னு அதுக்கு நீங்கள் ஆட்படாமல் இருக்க வேண்டியது அவசியம். பண ஏமாற்றம்ங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேர்மையை மட்டும் நம்புங்க. எக்ஸாம்ஸை நல்லபடியாக எழுதுங்க. நம்ம சொன்ன செக்டார்ஸில் கண்டிப்பாக கிளியர் ஆக முடியும். அதே மாரி கிளியர் பண்ணணுமான்னு பார்க்கணும்னா தசாபுத்தி எப்படி இருக்குங்கிறது சுய ஜாதகத்தில் செக் பண்ணிக்கலாம்.